ஹலோ அண்ணா இந்த ஓகே ஓகே செகண்ட் மேட்ச் 2 பேர் தான் வராங்க. ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். இண்டோர் ஸ்டேடியம்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் வந்துட்டு கேம் வந்துட்டு இங்கே ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மேட் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எங்கேயுமே போக வேண்டியதில்லை. ஒரு இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்ஸும் போட்டிருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா அரௌண்டு 7 o'clock ஆக போகுது. இப்போ கூட பார்த்திங்கன்னா பாய்ஸ் வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேம் பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. 2 ஆப்போசிட் டீம் வந்துட்டு விளையாண்டுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்பால் கோச் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நம்ம சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் சார்? கோபி. சார், இங்கே வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேடியம் வந்து எங்கே இருக்குங்க சார்? இந்த ஒரு ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு வந்து எங்கே இருக்குங்க? இது கவுண்டபாளையத்தில் ஃபன் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ளே இருக்குது. சார், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து எவ்வளோ சார்? என்ட்ரி ஃபீஸு 1 hour per hourக்கு வந்து 1000 அந்த மாதிரி வரும். வீக் டேஸில். வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1200 to 1500 வரும். சார், இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் கிட்ட கோச்சாக நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க? இங்கே வந்து 3 பேட்ச் இருக்குது ஆக்சுவலாக. 4:15 to 5:30 வந்து ஏஜ் 5 to 12 2 குரூப்பாக பிரிச்சிருக்கோம். அண்ட் 5:30 to 6:45 வந்து 12 to 16 ஏஜ் இருக்கிறவங்க. இதில் வந்து லைக் 7 to 8 வந்து 16+. ஸோ 8 o'clock 4:15 to 8 வரைக்குமே 3 பேட்சாக வந்துட்டு இருக்காங்க பசங்க. சார், இப்போ வந்துட்டு ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விளையாடணும், அந்த கேமுக்கான சில விஷயங்களை வந்துட்டு எங்ககிட்ட பகிர்ந்துக்கங்க சார். எப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் எப்படி விளையாடணும் எப்படின்றதில்ல, பேசிக் தான். என்ன ரூல்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஆஸ் பர் ரூல்ஸ் விளையாடணுன்றது ஒன்று. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா பேஷனேட்டடாக விளையாடுறவங்களும் நிறைய இருக்காங்க. ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸை விட பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க விளையாடுறதுக்கு. ஸோ அதனால் கொண்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேசிக்லேருந்து ஆக்சுவலாக இப்போ ஃபுட்பால்ன்றது பேசிக் ஸ்கில்ஸ்லேருந்து இருக்கும். ஸோ பால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா பால் டச் பண்ணுறது எப்படி, பால் எடுத்துகிட்டு போகிறது, ட்ரிப்ளிங் எப்படி பண்ணுறது, அண்ட் தென் ஷூட்டிங், அண்ட் தென் கண்ட்ரோல், இந்த மாதிரி சின்ன பேசிக் திங்ஸ் இருக்குது. இது ரொம்ப பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணிட்டாலே வந்து வில் பிகம் அ வெரி குட் பிளேயர். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ராங் பண்ணுறது வந்து ரொம்ப சின்ன பசங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற பசங்களுக்கு டெக்னிக்கலாக இந்த பாஸ் இந்த இடத்துல பண்ணணும், இந்த மாதிரி இந்த பாலை வந்து நான் ப்ளேஸ் பண்ணால் கோல் போகும், நான் கோல் கீப்பரை ட்ரிபிள் பண்ணணும், இல்லை நான் ஷூட் பண்ணால் கோல் போகும், லாங் ரேஞ்ச் ஷூட் பண்ணணுமா, இல்லை ஷார்ட் ரேஞ்ச் ஷூட் பண்ணணுமா, இல்லை பாஸ் பண்ணி கோல் ஸ்கோர் பண்ணலாமா, இல்லை ட்ரிபிள் பண்ணிவிட்டு அதாவது எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு போய் ஸ்கோர் பண்ணலாமா, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது. சார், இப்போ வந்துட்டு 2 டீம் வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த 2 டீம் வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்துட்டு டைம் எடுத்து விளையாடணும்? ஃபுட்பால் ரூல்ஸ் படி 1.5 hours இல்லைங்களா? சரி, 45 minutes ஈச். பட் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது 11s ஃபுட்பால். இது வந்து இந்த கோர்ட் ஆக்சுவலாக 5s ஃபுட்பாலுக்காக பண்ணது. 5s ஃபுட்பால்ன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஸோ இது வந்து 5 பேர் விளையாடுவாங்க. சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 3 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம். ஸோ இது எப்படின்னா ரோலிங் சப்ஸ்டியூஷன், இவ்வளோ தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டியூஷனை வெளியே எடுத்து இன்னொரு பிளேயர் உள்ள அனுப்பிட்டா இந்த வெளியே வந்த பிளேயர் திரும்ப போய் ஆட முடியாது. ஆனால் இந்த 5s ஃபுட்பால் எப்படின்னா இந்த வெளியே வந்த பிளேயர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் ஹி கேன் உள்ள போய் ப்ளே பண்ணலாம். ஸோ ஃபுல் கேம் விளையாடலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் டைமிங் பார்த்தீங்கன்னா 20 minutes வரைக்கும், ஒரு half 20 minutes விளையாடலாம் மேக்ஸிமம் டைமிங். மினிமம் டைமிங்னா 7 minutes வரைக்கும் கூட இருக்குது. லீக் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 7 minutes தான் கொடுப்பாங்க ஒரு half. ஸோ 14 minutes தான் ஒரு கேமே. சார், இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட், ஸோ செட்டில் கார்க் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ கிரிக்கெட்னா பார்த்தீங்கன்னா நமக்கு கை கால் இந்த 2மே முக்கியம்னு சொல்லுவாங்க. ஃபுட்பாலுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது எந்த ஒரு விஷயத்தில்? ஹெட் டு டோ. கண்டிப்பாக ஃபுட்பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் டு டோ ஒர்க் ஆகணும். இல்லைன்னா ஃபுட்பால் விளையாடவே முடியாது. ஏன்னா எந்த ஃபுட்பாலுக்கு மட்டும்தான், ஃபுட்பால்னு இல்லை நிறைய கேம்ஸ்க்கு இது தேவைப்படும். பட்
ஃபுட்பாலுக்கு எது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஹெட் டு டோ எல்லாமே இருக்கணும். அது மட்டும் இல்லை, உள்ளேயும் நமக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்னா ஹெட் டு டோ கம்பல்சரி எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமா ஃபுட்பாலுக்கு? அப்படின்னு இல்லை சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேண்டாம். இப்போ ஃபிசிக்கலாக இப்போ விளையாண்டுருக்கிற பசங்களை பார்க்கலாம். ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற பசங்களோட லைக் விளையாடுறதும் அவங்க ஷூட் பண்ணுறதும் இப்போ ரொம்ப லீனாக இருக்கிற பசங்க ஷூட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபிசிக்கை பொறுத்து கிடையாது கேமு. மென்டலாக இங்கேருந்து விளையாடலாம், பட் ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ இன்னர் ஸ்ட்ரென்த்து தான் அது வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா, நமக்கு லோயர் பாடி ஸ்ட்ரென்த்து அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இருக்குது. லோயர் பாடி ஸ்ட்ரென்த் எதுக்குன்னா இந்த மாதிரி ஷூட்டிங், ட்ரிபிளிங், ரன்னிங் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் வந்து பாடி புஷ் பண்ணுறதுக்கும் லைக் ஃபைட் பண்ணி விளையாடுறதுக்கும், இல்லை ஸ்க்ரீனிங்ன்றது நம்மகிட்ட பால் எடுக்காமல் நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அப்பர் பாடி யூஸ் ஆகும். ஓகே, நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக வந்துட்டு ட்ரெயினராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க சார்? ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா லைக் 3 இயர்ஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஆக்சுவலாக இது இருக்குது, A டிவிஷன் டீம் வச்சுருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஊட்டி. ஸோ அங்கே வந்து A டிவிஷன் கிளப் ஒரு 50 இயர்ஸ் கிளப், ஓல்ட் கிளப் அது. ஸோ BMSC அப்படின்ட்டு அந்த கிளப்பில் நான் இதாக இருக்க பிளேயராக இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சின்ன பசங்க கூடயே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வந்து எனக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் எல்லாத்தையுமே பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் டிவிஷன் லெவலுக்கு ஏதாவது ப்ளே பண்ணியிருக்கீங்களா சார்? நான் ஆக்சுவலாக டிவிஷன் லெவல் பார்த்தீங்கன்னா A டிவிஷனில் விளையாண்டுருக்கேன். அண்ட் தென் ரூரல் இந்தியன் டீமுக்கு ஒன்ஸ் போயிட்டு வந்திருக்கேன். இண்டோ நேபாள் சாம்பியன்ஷிப்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ அதுக்கு நேபாளுக்கு அகேன்ஸ்டாக இந்தியன் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி போயிட்டு வந்தேன். சூப்பர் சார், வெரி நைஸ். சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபுட்பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ரொம்பவே பின்தங்கி தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபுட்பாலை வந்து நம்ம மேற்கொண்டு வரணும்னா நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்துட்டு பண்ணணும்? சார் ஆக்சுவலாக எங்களோட ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா லைக் எங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கல, ஓப்பன் சான்சஸ் கிடைக்கல. டு பி ஃப்ராங்க் எப்படின்னா, இப்போது சென்னையில் ஒரு செலெக்ஷன்னா சென்னையில் தான் நடக்கும், இல்லை மும்பையில் நடக்கும். ஸோ இந்த ஒரு பேசிக் செலெக்ஷனே அங்கே தான் நடக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை நமக்கு பேசிக்கில் நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா லைக் நம்மளால் அங்கே போய் செலெக்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு அஃபோர்டபுளாக இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது எங்கேயோ இருக்கிற மும்பையில் இருக்கிற ஒரு கிளப் வந்து இங்கே வந்து செலெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பொட்டன்ஷியல் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஃபுட்பாலில். அதே மாதிரி இப்போ இந்த ISL ஒரு இம்பாக்ட், இந்த ISL கிரியேட் பண்ண இம்பாக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ISL ரொம்ப இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ISL எக்ஸாம்பிள், சார் IPL எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ IPL இல்லை, இப்போ கரண்ட் இந்தியன் பிளேயர்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே IPL மூலியமாக இன்ட்ரடியூஸ் ஆகி வெளியே வந்த பிளேயர்ஸ் தான். அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ISL வந்துட்டுருக்கு. ஸோ வி ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட், அவ்வளோதான். ஏன்னா இந்தியாவோட ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் டீமோட மென்ஸ் டீமோட ஸ்டேஜும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்துக்கலாம் ஓவரால் வந்துட்டு இந்தியா வந்துட்டு எந்த பிளேஸில் இருக்குது சார்? என்ன கவுண்டிங்கில் கரண்ட் ஸ்டாட் நான் பார்க்கல, பட் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 பிளேசஸ் நான் ஒரு 1 இயர் இந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 10 to 15 கண்ட்ரீஸுக்கு தாண்டி முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ டாப் 100க்குள்ளே வந்த ஒரு ஸ்டாட்டை ரீசெண்டாக பார்த்தேன் நான், எப்போன்னு தெரில. பட் ஆல்மோஸ்ட் இந்தியா எங்கேயோ இருந்துச்சு, பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு அந்த ஸ்டேட் கரண்ட் ஸ்டாட் தெரியல, பட் அந்த டெவலப்பிங் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, எல்லாரும் மத்தியில் இருக்கக்கூடியது வேர்ல்டு கப்பில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகணுங்கிறது தான். ஸோ எப்போவுமே நம்ம கிரிக்கெட்டில் மட்டும்தான் என்ட்ரி ஆகிறோம். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபுட்பாலை வந்துட்டு ரொம்ப ரசித்து விளையாடினா நிச்சயமாக இந்தியா வந்துட்டு அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பாக சார். யங்ஸ்டர்ஸ்ன்றதை விட பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ 4 வயசுலேருந்து இருக்காங்க இங்கே. ஸோ 4 வயசுலேயே அந்த ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க பசங்க. ஸோ அப்போத்துலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எங்கே லேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயந்தான். அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது இப்போ இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஸ் பண்ணதில் லைக் இப்போ எனக்கு நான் இந்தியன் டீமில் ஒருத்தரை செலக்ட் பண்ணால் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னா ஐ கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு மை அகாடமி. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த டாப் லெவலில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சின்ன ஒரு இஷ்யூஸ் வருது இல்லைங்களா. ஸோ அந்த இஷ்யூஸ்னால தான் வந்து ஒரு நல்ல பிளேயரோட இது கெடுதோ அப்படின்றது என்னோட பர்சனல் தாட், அவ்வளோதான். மற்றபடி வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க. பட் இதை இந்தியன் லெவலில் பார்த்தீங்கன்னா லோயர் லெவல்லேருந்து எப்படி டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றது மேபி லைக் இன்னுமே ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க தான் கொஞ்சம் ஐடியா எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும் மேபி. ஆனால் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 hours 7 hours 8 hours இந்த ஃபுட்பால் கூடயே இருக்கிறவங்க நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் கண்டிப்பாக கொடுக்கணும்.
சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நான் இவ்வளோ பேசினேன், பட் நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். எனக்கு வந்து கிரிக்கெட்னா அவ்வளோ ஒரு வெறி. நான் இப்போவும் கிரிக்கெட் விளையாண்டு தான் இருக்கேன். ஸோ ஃபுட்பால் பார்ப்பேன், ஸோ செட்டில் கார்க்கு இதுவும் விளையாடுவேன். ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து எப்படி விளையாடணுங்கிறது தெரியும். கிரிக்கெட்னா அதில் வந்துட்டு என்னென்ன மாதிரி இருக்குது, காம்ப்ளிகேஷன் எப்படி இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அத்தனையுமே நமக்கு தெரியும். ஆனால் ஃபுட்பால் ட்ரெயினரை வந்துட்டு நான் இன்றைக்கி சந்தித்து அவங்கக்கிட்ட ஒரு 4 வார்த்தைகள் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்துட்டு நல்லபடியாக நீங்கள் டெவலப் ஆகணுங்கிறது ஆல் தி பெஸ்ட் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூவர்ஸ், ஒரு அற்புதமான வீடியோ நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாண்டுருக்காங்க. ஸோ அவர் ட்ரெயினர் பாருங்கள் உள்ளே பூந்துட்டார், கலக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஸ்டேடியம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. ஸோ சிவா அருண் டிவியில் நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய பல்வேறு வீடியோக்களில் இந்த வீடியோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு செஷன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.